கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்னை சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை பழிவாங்கும் நோக்கத்தில் ஈடுபடும் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எம்பி கோபிநாத் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி தலைமை தபால் நிலையம் முன்பாக அன்னை சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மீது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறையினர் பொய் வழக்கு போடப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தொடர்ந்து பழிவாங்கும் நோக்கத்தில் ஈடுபட்டு வரும் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் தளபதி ரஹமத்துல்லா வரவேற்புரையாற்றினார். நகர தலைவர் லலித் ஆண்டனி, ஐஎன்டியூசி குப்புசாமி, மாநில பொதுச் செயலாளர் ஏகம்பண்ணவன் ஆக கிருஷ்ணமூர்த்தி, திட்டக்குழு உறுப்பினர் ஜேசு துரைராஜ், மாவட்ட துணைத் தலைவர் பி.சி. சேகர், தொகுதி பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி, முன்னாள் மாவட்ட தலைவர் நாராயணமூர்த்தி, முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்கின்ற துரைசாமி, டாக்டர் தாகி திருமால், ரமேஷ், அனால்டு, ஷாதிகான், நீலகண்டன், துரை என்கிற துரைசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத், மத்திய அரசு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மீது எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு அன்னை சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறையினர் பொய் வழக்கு போடப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பழிவாங்கும் நோக்கத்தில் உள்ள ஆகையால் மத்திய அரசு உடனடியாக இந்த பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும். இது போன்ற செயல்களை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக இந்த வழக்கினை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி, நகராட்சி கவுன்சிலர் விநாயகம், முன்னாள் நகர தலைவர் வின்சென்ட் முபாரக், நகர துணைத் தலைவர் இருதயம், தொழிலாளர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் பாண்டுரங்கன், வட்டார தலைவர்கள் தனஞ்சயன், நஞ்சுண்டன், சானவாஸ், சித்திக், அக்பர், லாசர், அன்பு, மீனவரணி செல்வம், மாவட்ட நிர்வாகிகள் சக்கரவர்த்தி, அப்சல், விஜயராஜ், ராமச்சந்திரன், பிரஸ் சரவணன், ஊடக பிரிவு கமலக்கண்ணன், ஏழுமலை, வின்கா பாகியலட்சுமி, சிறுபான்மை பிரிவு மஹ்பூபாப், காவேரிப்பட்டினம் மாரியப்பன், சக்திவேல், முடிவில் நகரமன்ற உறுப்பினர் விநாயகம் நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது.